வாலிபர்களே, போராடுங்கள் உங்களுடைய பெற்றோர்களோடு. ஹலாலுக்காக போராடலாம், தவறில்லை. ஹராமிற்காகத்தான் போராடக்கூடாது. ஹலாலுக்காக எதையும் தியாகம் செய்யலாம். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. அல்லாஹ் கூறுகிறான், எம்முடைய வழியில் யார் முயற்சி செய்கிறார்களோ, போராடுகிறார்களோ, அவர்களுக்கு எம்முடைய வழிகளை நாம் திறந்து வைப்போம். ஹலாலில் நீங்கள் முயற்சி செய்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வழியை திறந்து வைப்பான். உங்கள் பெற்றோர்களோடு போராடுங்கள். சிறிய வயதிலேயே, வாலிபத்திலேயே திருமணம் முடிப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகம் எத்தனை ஆண்டுகள் வாழ்வோம் என்று சொன்னார்கள்? எத்தனை ஆண்டுகள்? 60லிருந்து 70 வரைக்கும் தான். இந்த காலத்தில் பார்த்தா 40 தாண்டறதே ரொம்ப சிரமமா இருக்கு. நீ 30 வயசுல கல்யாணம் முடிச்சா அது முதுமை, அது வாலிபம் அல்ல. அது வயசான காலத்தில் கல்யாணம் முடிக்கிற மாதிரி தான். அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சு எத்தனை பிள்ளைகளை பெற்று எத்தனை பிள்ளைகள் வளர்றதை பார்க்க போறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு புரியக்கூடிய ஆற்றலை தருவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, ஹலாலில் இந்த சமூகத்தை வார்த்தெடுப்பதற்கு அவசியம் அவசர திருமணம். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, வயதை அவர்கள் அடைந்து விட்டால், செல்வத்தாலும் உடலாலும் சக்தியை பெற்றுவிட்டால், பெற்றோர்கள் மீது பெண்களாக இருந்தால் பெண்களுடைய பெற்றோர்களாக இருந்தால் அவர்கள் மீது கடமை, வாலிபர்களாக இருந்தால் உங்கள் மீது கடமை திருமணம் முடிப்பது. கடமை, வாஜிபது. சக்தி இருந்ததற்கு பிறகும் திருமணத்தை தாமதப்படுத்தி ஒருவன் தவறான பழக்கத்திலே செல்கிறான் என்றால் அது ஹராம். அவன் வாஜிபை தவறவிடுகிறான், அல்லாஹ்வின் சட்டத்தை தவறவிட்டதாக ஆகிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக.